others mute your audio வந்து மியூட் பண்ணணும். ஆடியோ போட்டுனா அது ஒரு போய் கிளிக் பண்ணீங்கன்னா அது மியூட் ஆயிடும். அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன் சார், நீங்க ஆரம்பிங்க அடுத்தது. எஸ் சார். எஸ் சார். Our beloved speaker Dr. M. Logaraj, BA Katangalathur chapter chairman, members, listeners, participants of this webinar, dear UPA participating institute coordinators, and my dear adopted village members, welcome and good evening. The COVID pandemic is a global crisis and it is crippled the world economy as well as the mindset of the people to a larger extent. The government and every agency is taking serious steps to control the pandemic. UPA is aiming at the rural community and taking various preventive efforts to control the virus spread in the villages. SRMIST has been rendering its support for the cause of people in the adopted villages. Today, UBA SRMIST, in association with the Institute of Engineers India, Katangalathur Center, has organized this webinar to know more about the virus, and the speaker is Dr. Logaraj, head of the Department Community Medicine of our SRM Medical College, Hospital and Research Center. He graduated from Tanjavur Medical College. He did postgraduate in Madras Medical College, served for a good tenure in Raja Muttaya Medical College, and now serving the community through his assignment with the SRM Institute of Science and Technology. He is able in his field and tested COVID positive recently and recovered. He has his own experience during COVID medical care to share with us. All are welcome to listen to what he says about the virus and how to deal with the situation. The கொரோனா தொற்றால் ஏற்படுத்திய பாதிப்புகள், அணுகுமுறை, எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் உங்களுடன் டாக்டர் லோகராஜ் அவர்கள் தன் அனுபவத்தின் மூலமாக இங்கே பகிர்ந்து கொள்ள உள்ளார். கேள்வி நேரத்தில் உங்கள் சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அதுவரை சார் சொன்ன மாதிரி உங்க மைக்கை மியூட் பண்ணிக்கங்க. சார் முடிச்சிட்டு கேள்வி நேரம்னு சொல்லும்போது நீங்க ஆன் பண்ணி நீங்க கேள்வி கேட்கலாம். Stay safe, stay healthy, and render all your support to contain the pandemic. Thank you all. Over to Dr. Logaraj, sir. Okay. Answer your screen, sir. Answer your screen. Okay, sir. So, வணக்கம். இன்னைக்கு இந்த COVID-19 பத்தி பார்க்க போறோம். இது புதிய ஒரு வைரஸ் கிருமி கிடையாது. இதுக்கு முன்னாடி 2002 இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சு. 2002 வந்து சைனால வந்துச்சு இது கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன். பட் அங்க இருந்து ஒரு 27 கண்ட்ரிக்கு பரவிச்சு. அப்புறம் 2012 மறுபடியும் இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சு. அப்போ வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல, அரேபியன் கண்ட்ரிஸ் அங்க வந்துச்சு. அங்கேயும் 37 கண்ட்ரிக்கு அதுக்கப்புறம் பரவிச்சு. இப்போ வந்து COVID-19 அப்படின்ற அதே கொரோனா வைரஸ் உருவம் மாறி வந்திருக்கு. ஸோ மறுபடியும் இந்த கொரோனா வைரஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். ஸோ இந்த எபிடமிக்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து அனதர் ஒரு வருஷத்துக்கு போனாலும் போகலாம். எப்போ முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி இந்தியாவில் கூட பீக் ரொம்ப அதிக கேஸ் வந்து நவம்பர்ல கூட வரலாம், டிசம்பர்ல வரலாம். அது நமக்கு இப்போ கரெக்டாக சொல்ல முடியாது. இந்த நம்ம இந்தியன் பாப்புலேஷன் 60% மினிமம் மக்கள் வந்து இன்ஃபெக்ட் ஆன பிற்பாடு தான் ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த பரவல் வந்து கம்மியாகும். இது எப்படி வருதுன்னா மறுபடியும் இது மியூட்டேட் ஆகும்.
பரிமாணமாகும். பரிமாணம் ஆகி மறுபடியும் 7-8 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வரும். ஸோ இப்போ 2019 வந்திருக்கு, மறுபடியும் ஒரு 8 வருஷம் கழிச்சு 2028லயோ 2029லயோ இந்த கொரோனா வைரஸ் உருவம் மாறி மறுபடியும் வர சான்ஸ் உண்டு. ஸோ வருங்காலத்தில் இந்த கொரோனா வைரஸ் வருமானா வரக்கூடிய சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நம்ம இது கூட ஒன்றி வாழ கத்துக்கணும். இது வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சு பார்க்கலாம். இந்த கொரோனா வைரஸ் நீங்க பாத்தீங்கன்னாவே ரவுண்டா இருக்கு. அண்ட் தென் மேல வந்து பார்க்கணும், அதான் புரோட்டீன் ஸ்பைக்ஸ். ரவுண்டா இருக்கு, மேல கூர்கூரா இருக்குல்ல, அது வந்து புரோட்டீன் ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கவரிங் வந்து கொழுப்பு லிப்பிட் மெம்பரைன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கொழுப்பால வந்து இட்ஸ் கால்ட் லிப்பிட் மெம்பரைன், மேட் ஆஃப் லிப்பிட் மெம்பரைன். ஸோ இந்த லிப்பிட் மெம்பரைன் இம்பார்ட்டன்ஸ் நான் சப்சிக்வெண்ட் ஸ்லைட் வரும்போது சொல்றேன். ஸோ நம்ம எப்படி இந்த வைரஸ் வந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்னு பார்த்தா 3 வகை. ஒன்று வந்து MHS அப்படின்னு சொல்லுவோம், மாஸ்க் போட்டுக்கணும். மாஸ்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாஸ்க் போட்டுக்கிறதுனால பாதிக்கப்பட்டவர்கள் வந்து மற்றவங்க பரவாது, பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நமக்கும் பரவாது. அதை பத்தி நான் எப்படி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன். அடுத்து வந்து ஹேண்ட் வாஷிங், ஹாட் வாட்டர். இந்த அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு பேசாம யாரும் ஐஸ் வாட்டர் அது ஃப்ரிட்ஜில் வச்ச வாட்டர் குடிக்கவே கூடாது. ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும். ஹாட் வாட்டர் ஏன் குடிக்கணுன்றத மறுபடியும் நான் சொல்றேன் டீட்டெயிலா. அண்ட் தென் சோசியல் டிஸ்டன்சிங். சில பேர் சோசியல் டிஸ்டன்சிங் சொல்லுவாங்க, அல்லது பிசிக்கல் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்த சோசியல் டிஸ்டன்சிங் வந்து தும்பும் போது இருமும் போது 2 ஃபீட் 2 அடி தூரம் வரைக்கும் அந்த வைரஸ் பரவுன்றாங்க. அதனால தான் சோசியல் டிஸ்டன்சிங் அட்லீஸ்ட் ஒரு 1 மீட்டர் தூரம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 1 மீட்டர் தூரம் இருக்கும்போது ஒருத்தர் தும்பலாம் இருமுனாக்கா இந்த வைரஸ் வந்து நம்ம கிட்ட வர்றது வந்து ஏர்பான்னால பாதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுதான் சோசியல் டிஸ்டன்சிங் சொல்றாங்க. இந்த ஹாட் வாட்டர் கூட ஏன் இம்பார்ட்டன்ட், ஹாட் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரேன் அப்படின்னாக்கா, இந்த காலத்துல ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கிருமி ஃபர்ஸ்ட் போய் வளருதுன்னா த்ரோட்ல தான், தொண்டையில் தான் போய் வளருது. ஸோ நீங்க ஹாட் வாட்டர் குடிக்கும்போது அதனுடைய வளர்ச்சி மல்டிப்ளிகேஷன் வந்து கம்மியாகும். ஸோ நீங்க ஃப்ரிட்ஜ் வாட்டரோ ஜில் வாட்டரோ குடிச்சிங்கன்னா அதுக்கான டெம்பரேச்சர் மல்டிப்ளை பண்றதுக்கான உங்களுக்கு என்ன சொல்ற என்விரான்மெண்ட் வந்து நீங்க கொடுக்குறீங்க. அதனால சீக்கிரம் அது மல்டிப்ளை ஆகும், உங்க டிசீஸ் வந்து சிவியர் ஆகிறதுக்கான சான்ஸ் உண்டு. அதனால தான் ஹாட் வாட்டர் ஒன்ஸ் ஃபீவர் அப்படின்னு சொன்னாலே ஹாட் வாட்டர். ஸோ இந்த கொரோனா வைரஸ் வராமல் இருக்கிறதுக்கும் ஹாட் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ரெகுலரா அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு ஹாட் வாட்டரே குடிங்க எல்லாரும். மாஸ்க் சொன்னல, மாஸ்க் எப்படி வேர் பண்ணணும்? நிறைய பேர் மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா மூக்கை மட்டும் வாயை மட்டும் கவர் பண்றாங்க, மூக்கை கவர் பண்றது இல்லை. ஸோ இது எப்படி போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அந்த மாஸ்க் வாங்குறது கரெக்டா இருக்கா, அந்த கிழிஞ்சு இருக்கா எல்லாம் பார்க்கணும். இஃப் இட் இஸ் டேமேஜ்னு சொல்லுவாங்க. டேமேஜ் ஆனா அது மாஸ்கை தூக்கி போட்டுருங்க, போடக்கூடாது. இந்த மாஸ்க்ல வந்து நாடா இருக்கு, சில இதுல நாடா இருக்கும், சில இதுல லூப் இருக்கும். அதை வந்து நம்ம லூப்பை மட்டும் டச் பண்ணி காது அரௌண்டு நீங்க போட்டுக்கணும். அப்புறம் அது போட்டதுக்கு அப்புறம் மூக்கு வாய் எல்லாம் கவர் பண்ற போல போடணும். வாய் மட்டும் கவர் பண்ணிருந்தா பத்தாது, மூக்கு வாய் எல்லாம் கவர் பண்ற போல போடணும். போட்டதுக்கு அப்புறம் அந்த சர்ஃபேஸ்ல do not touch the surface of the mask and putting it on while wearing it or when taking it off. ஸோ மாஸ்க் போட்டுட்டு இருக்கும்போது மாஸ்க் துணி நடுப்பகுதியில கையை வைக்கவே கூடாது. அண்ட் அப்புறம் ஒரே மாஸ்கை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்பாயில் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் போட்டுட்டு இருக்கீங்க, ஒரு நாள் ஃபுல்லா போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இன்னொரு மாஸ்க் போடணும். ஒரே மாஸ்க் வந்து போடக்கூடாது. சர்ஜிக்கல் மாஸ்க் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல வரவங்களுக்கு சர்ஜிக்கல் மாஸ்க் ரொம்ப தேவை. அங்கதான் வந்து டிரான்ஸ்மிஷன் அதிகமா இருக்கும். பட் மற்ற பிளேஸ்ல காமன் பிளேஸ் அதெல்லாம் ஒரு ஆர்டினரி மாஸ்க் போட்டா கூட போதும். அந்த அடுத்தது வந்து மாஸ்க் ரிமூவ் பண்ணும்போதும் இந்த டச் பண்ணக்கூடாது. அந்த துணி இருக்குல்ல, துணி பகுதியை அது டச் பண்ணாம அந்த நாடாவையோ அந்த நாடாவை மட்டும் கட்டி கரெக்டா நம்ம குப்பை தொட்டில போடணும். இதுதான் வந்து மாஸ்க் கட்டும் போதும் மறுபடியும் மாட்டும் போதும் இந்த நாடாவை மட்டும்தான் தொடணும். மற்ற துணி பாகத்தை எக்காரணத்தை கொண்டும் மாஸ்க்ல தொடக்கூடாது. துணி பாகத்துல தொட்டிங்கன்னா, ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம வெளியே போகும்போது நிறைய இடத்த டச் பண்ண வேண்டி வரும். ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னாக்கா இந்த கடைகளுக்கு கேட் ஹேண்டில் இருக்குல்ல, அதை டச் பண்ணுவோம், கேட்டை டச் பண்ணுவோம், நிறைய பொருட்களை டச் பண்ணுவோம். அங்க வைரஸ் கிருமிகள் இருக்கக்கான சான்ஸ் உண்டு.
முன்னாடி யாருன்னா தொற்று உள்ளவங்க அந்த இடத்தெல்லாம் டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க கதவை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஏசிம்டமேட்டிக்னு சொல்றோம், சிம்டமே தெரியாது. 20 to 30% ஆஃப் தி அவங்களுக்கு வைரஸ் கிருமியா இருக்கும் உள்ளார, பட் சிம்டம் ஒண்ணுமே தெரியாது. ஜுரம் இருக்காது, இருமல் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்களும் அவங்கள போல வருவாங்க. அவங்க தும்பலாம் இருமுனாக்கா டெஃபினட்டா வரும். அவங்க வீட்டுல தும்பி இருப்பாங்க, இரும்பி இருப்பாங்க, அந்த கையில இருக்கும். அவங்க கடைக்கு வந்திருப்பாங்க, கடைக்கு ஹேண்டில் டச் பண்ணியிருப்பாங்க, மற்ற இடத்த டச் பண்ணியிருப்பாங்க, ரூபா நோட்டு கொடுத்துருப்பாங்க, இந்த ரூபா நோட்ல கூட இருக்கலாம். இது எல்லாமே இருக்கு. அதனாலதான் சொல்றோம், மாஸ்க போட்டீங்கன்னா வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் மாஸ்க கைட்டக்கூடாது. மாஸ்க் இருக்க துணி பாகத்தை எக்காரணத்தை மட்டும் டச் பண்ணக்கூடாது. இதுதான் மாஸ்க் போடும் முறை. அடுத்தது கை கழுவு முறை. கை கழுவு முறை பாத்தீங்கன்னா நிறைய பேர் சும்மா கை கழுவிடானாக்கா ஒரு செகண்ட் தண்ணியில கையை நனைச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. அது வந்து கை கழுவு முறை கிடையாது. அப்படி கழுவும் போது இந்த வைரஸ் கிருமி செத்துருமா, ஆனா சாவவே சாவாது. வைரஸ் கிருமி கையிலே இருக்கும். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, சோப்பு போட்டு கை கழுவுங்க அப்படின்னு சொல்றோம். சோப்பு போட்டா அந்த கிருமி செத்துருமா? ஆமா. இந்த சோப்பும் இந்த நான் சொன்னல கிருமி வெளிப்பாகத்துல வந்து சாரி இந்த லிபிட் மெம்பரேன் இருக்கு. இந்த லிபிட் மெம்பரேனும் இந்த சோப்பும் ரியாக்ட் ஆகி இந்த லிபிட் மெம்பரேன் வந்து உடைச்சிரும். அதனால இந்த லிபிட் மெம்பரேன் பிரேக் ஆன உடனே என்ன ஆகுது, இந்த வைரஸ் செத்து போகுது. ஸோ அப்படின்னா இந்த கான்டாக்ட் பீரியட் சோப்புக்கும் அந்த கிருமிக்கும் கான்டாக்ட் பீரியட் எவ்வளவு இருக்கணும்னா மினிமம் 20 செகண்ட், 20 வினாடிகள் இருக்கணும். அதனால தான் சொல்லுவோம் சோப்பு போட்டு 20 வினாடிகள் கையை கழுவணும். இந்த கை கழுவுற முறை கூட பாருங்க, இங்க இந்த ஸ்லைட்ல காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கையை நனைக்கணும், நினைச்சதுக்கு அப்புறம் சோப்பு கையில போட்டுக்கணும். போட்டு சோப்பை வந்து ஃபர்ஸ்ட் பாம் டு பாம் 2 உள்ளங்கையில நல்லா தேய்க்கணும். அப்புறம் கைக்கு பின்னாடி பேக் டு பேக் அதை தேய்க்கணும். அப்புறம் இன்டர்ஜெஸ்டல் கிளஃப்ட் அதை நல்லா தேய்க்கணும். அப்புறம் நகை அணுக்குகள் அதில் உள்ளாரெல்லாம் தேய்க்கணும். நகை அணுக்கள் கூட அந்த கிருமிகள் இருக்கலாம், அதை தேய்க்கணும். அப்புறம் கட்டை விரல நல்லா தேய்க்கணும். அதுக்கப்புறம் ரிஸ்ட் இது தேய்க்கணும். ஸோ இது ஃபுல்லா நல்லா சோப் போட்டு நல்லா தேய்ச்சி அட்லீஸ்ட் 20 செகண்ட் இந்த சோப் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் வாஷ் பண்ணணும். ஸோ மினிமம் 20 செகண்ட். திருப்பி சொல்றேன், வந்து சோப் போட்டு 20 செகண்ட் நல்லா 20 செகண்ட் நல்லா சோப் போட்டு தேய்க்கணும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும். ஸோ 5 செகண்டோ 10 செகண்டோனா இந்த கிருமி சாவறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஹேண்ட் வாஷ் எப்போ பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே போறீங்க, போயிட்டு வந்த வெளியே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, வீட்டுல சோப், ஆர்டினரி சோப் யூஸ் பண்ணலாம். ஒரே சோப் மற்றவங்க யூஸ் பண்ற சோப்பும் யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்த உடனே கையை சோப்பு போட்டு கை கழுவிடுங்க. ஓ, இந்த பிளே வரலையா? அது சரி, ஓகே. ஒரு வீடியோ காம்பலான்னு நினைச்சேன், உங்களுக்கு அது வீடியோ வரல, பரவாயில்ல. ஸோ காமன் சிம்டம் என்ன கோவிட் வந்தா? இப்போ வந்து எல்லா மீடியா, டிவி, அது இதெல்லாம் நிறைய பேர் பார்க்கறது நிறுத்துங்க பேசாம. ஃபர்ஸ்ட் அவங்கனாலேயே நிறைய பேர் பயம். இந்த பயத்தினாலேயே நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாயிடும். ஸோ அதனால பயப்பட வேண்டியதே இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபீவர், இதுதான் காமன் சிம்டம் இருக்கும். ஃபீவர் வரலாம், காஃப் வரலாம், இரும்பல், சோர் த்ரோட், தொண்டையில பெயின், வலி இருக்கலாம், சாப்பிடும்போது போது வெயின் இருக்கலாம், ஹெட்டேக், தலைவலி இருக்கலாம், டயரியா இருக்கலாம், லாஸ் ஆஃப் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் சொல்றாங்க. நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் போகலாம். டேஸ்ட் வந்து எந்த ஃபீவர் இருந்தாலும் போயிடும் டேஸ்ட். ஸ்மெல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்மெல் தெரியாம இருக்கலாம். டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். பாடி பெயின் வரலாம், டயர்ட்னஸ் அண்ட் வீக்னஸ், இது ஃபாலோ பண்ணணும். அண்ட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஏசிம்டமேட்டிக். ஏன் சொல்றேன்னா, சிம்டமே இருக்காது நிறைய பேருக்கு. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு வந்து வருதுன்னா சிம்டம் வந்து இருக்கவே இருக்காது. சிம்டம்ஸ் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து சிம்டம் இருக்காது. இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் இதாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அன்காம்ப்ளிகேட்டட் இல்னஸ், பேஷண்ட் வித் அன்காம்ப்ளிகேட்டட் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் வைரல் இன்ஃபெக்ஷன் may have non-specific symptoms such as fever இருக்கலாம், காஃப் இருக்கலாம், sore throat, nasal congestion, malaise, headache.
The elderly and immunosuppressed may present with atypical symptom. These patients do not have any signs of degradation, sepsis, or shortness of breath. Especially immunosuppressed elderly patient க்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இல்லாம கூட இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் நான் பார்த்த வரைக்கும், நான் பார்த்துருக்கேன், எங்கள் ரிலேட்டிவ்ஸ் பார்த்துருக்கேன், இன்னும் மற்ற ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்துருக்கேன், மைல்டு ஃபீவர் தான் காமனாக வர்றதுன்னா மைல்டு ஃபீவர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஃபீவர் வந்தாலும் கோவிட் அப்படின்னு நினச்சிக்கணும். கோவிட் ஃபர்ஸ்ட். எனி வைரல் மற்ற ஃபீவராக கூட இருக்கலாம், எந்த ஃபீவராக கூட இருக்கலாம், கோவிட் அப்படின்னு. இந்த கொரோனா வைரஸ் ஃபீவருக்கும் மற்ற வைரஸ்க்கு என்ன காமனாக நான் பார்த்ததுன்னா, இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்துட்டேன், ஃபீவர் வந்து 99 to 100, 100க்கு மேல போறதே கிடையாது. ஃபீவர் 99.5, 99.6, 99.8 மைல்டு ஃபீவர் தான் இருக்கும். மைல்டு ஃபீவர். இந்த மைல்டு ஃபீவர் வந்து இருக்கு, சில பேர் ஹெட் ஏக் மட்டும் இருக்கு அப்படின்னா தனிமைப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டிலே தனிமைப்படுத்திக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டிலே தனிமைப்படுத்திக்கணும். ஸோ சப்போஸ் சில வீடுகள்ல தனி ரூம் இல்லை அப்படின்னாக்கா இவரும் மாஸ்க் போட்டுக்கணும், வீட்டில் மற்றவங்களும் இருக்கவங்களும் மாஸ்க் போட்டுக்கணும். ஏன்னா அவங்க மற்றவங்களுக்கும் பரவாமல் இருக்கிறதுக்கு. ஸோ தனிமைப்படுத்திக்கிட்டு நீங்க வீட்டில் இருக்க. ஃபீவர் பாருங்க, ஃபீவர் வந்து 1 நாள் 2 நாள் தான் இருக்கு, சரியாயிடுச்சு ஃபீவர், அப்புறம் இல்லைன்னாக்கா கொரோனாவா இருக்க சான்ஸ் இல்லை. பட் ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கு, பட் ஃபீவர் வந்து மைல்டா இருக்கு அப்படின்னாக்கா ஒரு 6-8 டேஸ் வரைக்கும் இருக்கும். இது எப்ப சிவியர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபீவர் வந்து 4வது நாள்ல இருந்து 8வது நாளுக்குள்ளதான் இந்த மூச்சு திணறல் அந்த மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வருது. ஃபீவர் சிம்டம் வந்து 4வது நாள் டு 8வது நாளுக்குள்ளார. ஸோ இந்த 8 நாள் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த மூச்சு திணறல் வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரா தான் வருது. ஸோ 4 to 8 நாள் ஃபீவர், 4 to 8 நாள்ல இந்த சிம்டம் எதுவுமே வரலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இது வந்து அன்காம்ப்ளிகேட்டட் கேஸஸ். நம்ம இதெல்லாம் வீட்டிலே இருந்து பார்த்துக்கலாம். நம்ம அப்புறம் சொல்றேன். வாட் ஆர் த டூஸ், என்னென்ன பண்ணணும் அன்காம்ப்ளிகேட்டட் இல்லஸ்னா? ஐசோலேட் யுவர் செல்ஃப் அட் ஹோம் இன் அ வெல் வென்டிலேட்டட் ரூம். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க தனிப்பங்க, ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்து விட்டுருங்க, எல்லாத்தையும் அழகா. வந்து ஏசி போடாதீங்க, ரூம்ல இருக்கும்போது ஏசி போடாதீங்க. ஏசியை போடாம ஒரு நல்ல ஜன்னல்கள் எல்லாம் திறந்து விட்டுட்டுங்க. இதை ஏன் வென்டிலேட்டர் நம்பர்னு சொல்றேன்னாக்கா, 1 மணி நேரத்துக்கு 3 to அல்லது please others can mute, you can mute your joint, can mute your मैं करीना माइनक्राफ्ट से बढ़िया है, माइनक्राफ्ट से बढ़िया. others can mute, please join can mute your ராதா and சுகந்தி மியூட் பண்ணுங்க. ராதா சுகந்தி mute your audio. हमारे पास वाला रोबोट पकड़ना மியூட் பண்ணுங்க. ராதா சுகந்தி पूरा माइक ऑन कर. वो बढ़िया है, बहुत ही जहर बिल्कुल ऐसे उससे तगड़ा रोबोट नहीं है. मुझको सबसे छोटे बड़े पर मिलता है जो कभी भी काम सच में हम रिमूव பண்ணிடலாம் சார். ट्रांसफार्मर होते हैं. So you आपके पास कौन सा நம்ம है? தனி ரூம், वही छोटे वाला नहीं, बड़े वाला. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு தனி ரூம்ல ஐசோலேட் பண்ணிக்கோங்க. ரூம்ல எல்லா ஜன்னல் கதவும் திறந்து விட்டுருங்க. ஏசி போடாதீங்க. வெல் வென்டிலேட்டரா இருக்கணும், காத்தோட்டமா இருக்கணும். ஏன் காத்தோட்டமா இருக்கணும்? வெல் வென்டிலேஷன்னா अभी तो ऐसी हो रही है, वो तो पीछे वो बोल रहे हैं मम्मी की मीटिंग चल रही है ना, इसलिए वो बोल रहे हैं. हेलो, सब लोग म्यूट कर दो माइक्रोफोन. हेलो, सुनेंगे? माइक्रोफोन म्यूट कर दीजिए. So isolate yourself at home in a well ventilated room. Well ventilated room ஏன் சொல்றேன்னா, in 1 hour there will be 2 to 3 air exchange. If at all there is a coronavirus in that room, it will be washed away by the air. So there will be 2 to 3 air exchange in 1 hour. So if there is a air exchange, the virus will not stay in the room, and further infection will not occur to any other family members also. That's why we ask them to stay in a well ventilated room.
the room has to be ventilated, no AC, open all windows. And first one is what I did is that same thing I did. So other, if you have 4 members at home and other 3 members are negative or not, they are not infected. Myself, I isolated in a separate room. In that room, I first switched off my AC and opened all windows, and there was a very good ventilation. The next step I did is take plenty of hot water. We have to take plenty of hot water. Hot water, because any fever, you will be dehydrated. So dehydration will further worsen your conditions. That's why hot water is not such much hot. The 50% less than tea, you will be taking tea, no? And from that, 50% less. Take frequent 50 ml of water, hot water every 1 hour. To take plenty of water so that you are get rid of dehydration. Take plenty of hot water. That is more important. And then take normal diet. So usual diet that you are taking, you can take normal diet. And then in the afternoon, you can take 2 eggs per day. 2 eggs per day, because the eggs contains more of protein. So most of our immune system is built up by the protein only. That's why we insist that you have to take egg per day. The egg will, all those immunoglobulins that in your body, no edirpu sakti, that's is due to the immunoglobulins that is formed from the protein. And egg contains a good protein, because all proteins, 100% of the protein present in eggs is absorbed. That's why we insist that at least 2 eggs in the afternoon you can take. And some of the old people above 50 years can take only the white part of the egg and not the yellow one. And the next aspect is vitamin C tablet. Take vitamin C tablet twice a day, 500 milligram, twice a day. Morning one, it is available in Celine, and it is available over the counter. So if you ask vitamin C tablet, definitely the pharmacist will give, because it is over the counter tablet drugs they can give. Also take tablet zinc. It is available at Zincovit in all pharmacy. You can take vitamin zinc. So vitamin C and vitamin zinc increase the immunity level. That's why we are insisting that the vitamin C and vitamin zinc has to be taken from the first day. And the fourth one is monitoring oxygen saturation with pulse oximeter. So the pulse oximeter, because especially in old age people, if you have a old age people above 50 years, definitely you should have a pulse oximeter. If you have corona, somebody has a fever, buy a pulse oximeter. It is available in all the medical shops. So, and if the pulse oximeter is 99, shows 99, then your the saturation, oxygen saturation, you get adequate oxygen, and your lung condition is very good. It indirectly indicates your lung conditions, neural condition. So that's why pulse oximeter, it is available from 1,500 to 3,000 rupees. You can have pulse oximeter, and it has more instructions. Right hand, middle finger, just you insert it, and it will show both the heart rate and your oxygen saturation. The oxygen saturation normal is 95 to 99. So if it has been 95 to 99, it's okay, well and good, not a problem. And some of the already you have problems, COPD, obstructive lung disease, bronchial asthma, they may show 30, 94, 93, all those, because they have already compensated. You need not worry for those also. But if it goes beyond 90, then you should at once rush to the hospital. So people above 50 years, if they have corona, if they are isolated themselves at home, please have a pulse oximeter also at home. So these are the things that you have to follow. Isolate yourself at home, and ask the other member not to enter into a room. Give only one food. If you have a separate toilet, you can use a separate toilet. And then take plenty of hot water. Take normal diet. Take 2 eggs per day. Vitamin C and zinc, and monitor oxygen saturation level. This is called mild pneumonia. The patient with pneumonia and no signs of severe pneumonia. If you have fast breathing, if a patient has a fast breathing, then we'll say the pneumonia. The patient has gone for pneumonia. And those patients has to be taken to the hospital immediately. Adult, if the respiratory rate, மூச்சுத்திணறல் வந்து 40க்கு மேல இருந்ததுன்னா அப்படின்னா pneumonia அர்த்தம். Adult, any above the age of 1 year, an adult, 40க்கு மேல இருந்தா. In case of children, 2 months to 1 year, 50க்கு மேல இருந்தா ரெஸ்பிரேட்டரி ரேட் சொல்லுவோம். இந்த மூச்சு வரவங்கள ஒரு நிமிஷத்துக்கு
50க்கு மேல இருந்ததுன்னா then it is a pneumonia. 2 months கீழே இருக்க childrenக்கு if it is more than 60 na pneumonia. It's a simple measure way we can find out whether the child is or adult having pneumonia. ஒருத்தர் வந்து மூச்சு விடுறது ஒரு நிமிஷத்துக்கு 40 தடவைக்கு மேல இருந்ததுன்னா then அவருக்கு நிமோனியா இருக்கு அப்படின்னு இருக்கும். It is due to the coronavirus infection. So உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கொண்டு போயிடும். சிவியர் நிமோனியா இன்னொரு கண்டிஷன். ஆக்சுவலி இந்த சிவியர் நிமோனியா என்ன இருக்கும் அப்படின்னா ஃபாஸ்ட் பிரீத்திங்கோட செஸ்ட் இன்ட்ராயிங் இருக்கும். செஸ்ட் அல்லை தூக்கி போடுது அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. செஸ்ட் இன்ட்ராயிங் அண்ட் ஆல்சோ ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா 90% கீழே வரும். ஸோ இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 90% கீழே வந்தாலும் ஃபாஸ்ட் பிரீத்திங் இருந்தாலும் செஸ்ட் இன்ட்ராயிங் இருந்தாலும் உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடணும். பட் 90% ஆஃப் தி பீப்புளுக்கு என்ன இருக்குன்னா ஃபீவர் மட்டும்தான் இருக்கும். அது மைல்டு ஃபீவர் தான் இருக்கும். 100க்கு மேல போறது வந்து ரேர். 100க்கு மேல போறதுக்கு வந்து வெரி வெரி ரேர். நிறைய பேருக்கு 100க்கு மேல போறதை பார்க்கவே இல்லை. இந்த கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா மைல்டு ஃபீவர் தான் இருக்கு. அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் என்ன சொன்னால நிமோனியா ஃபாஸ்ட் பிரீத்திங் அது தான் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். ஸோ அவங்களுக்கு தான் அதர் டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். செஸ்ட் இமேஜிங், ரேடியோகிராஃப் பார்க்கணும், சிடி ஸ்கேன் பார்க்கணும், லங் அல்ட்ராசோனோகிராஃப் பார்க்கணும், எக்ஸ்ரேஸ் மெயின் ரேடியோகிராஃப் எக்ஸ்ரே எடுத்தாவே போதும். இதெல்லாம் பார்க்க வேண்டி வரும். சில பேருக்கு லங் அஃபெக்ட் இல்லாமல் ஹார்ட் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. அவங்களுக்கு தான் தி எடிமா மற்றதெல்லாம் வரதுக்கான சான்ஸ் உண்டு. அவங்களுக்கு தான் மயோகார்டைட்டிஸ் சொல்லுவாங்க. கொரோனா வைரஸ்லயே ஹார்ட் அஃபெக்ட் பண்ணி மயோகார்டைட்டிஸ் வரும்னுவாங்க. ஸோ அது நம்ம ஹாஸ்பிட்டல் இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் உடனே போனால் அது மாத்திரை மருந்துகள்லாம் இருக்கு. உடனே கியூர் பண்ணிடலாம். இதெல்லாம் கியூர் பண்ணிடலாம் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம்களும். ஸோ யாரு மோர் அட் ரிஸ்க், ஹூஆர் அட் ரிஸ்க், யாருக்கு ரொம்ப அதிகமாக வரும், ஹூஆர் ரொம்ப ப்ரிகாஷன்ஸ் யாரெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா பர்சன் வித் கோமார்பிட் கண்டிஷன்ஸ். எனக்கு வேற எந்த கோமார்பிட் கண்டிஷன் இல்லை, எனக்கு டயபெட்டிஸ் இல்லை, எனக்கு ஹைப்பர் டென்ஷன் இல்லை, ஐ ஹவ் நோ ஹார்ட் ப்ராப்ளம், நாட் அ கேன்சர் பேஷண்ட், இது உள்ள கோமார்பிட் கண்டிஷனா இல்லை, ஐ எம் நாட் டூ ஒபீஸ் அப்படின்னா யூ நீட் நாட் ஒரி அபவுட். அண்ட் மோஸ்ட் காமன்லி தி கொரோனா வைரஸ் வில் பி மைல்ட் அண்ட் யூ வில் ரெக்கவர் in 8 to 10 days. The fever will be for mild fever will for 8 to 10 days. Most of the cases that I have seen is the fever is only mild fever for 8 to 10 days. So patient with diabetes, patient with hypertension, patient with heart problem, cancer patients, patient anti-cancer drugs, patient taking immunosuppressive drug. Immunosuppressive drugs na சில transplant, kidney transplant பண்ணிருப்பாங்க, liver transplant பண்ணிருப்பாங்க. The transplanted patient எல்லாம் ஆல்ரெடி இம்யூனோசப்ரசன்ட் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் பாதிப்பு. அண்ட் தென் ஓல்ட் ஏஜ் அபவ் 60 years அண்ட் ஸ்மோக்கர்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் ரிஸ்க் அதிகம். ரிஸ்க் அதிகம்னா ரெக்கவரி வந்து நாளாகும். தே கேன் கோ ஃபார் இந்த நம்ம நிமோனியா போக சான்ஸ் உண்டு, ஈவன் டெத் போகிறதுக்கு சான்ஸ் உண்டு, ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் ஒன்லி மைல்டு. நம்ம ஒன்று நிறைய பேருக்கு நம்ம ஒன்று தெரியல, டிபின்னு ஒரு வியாதி இருக்கு இங்க இந்தியாவில். தட்ஸ் கால்ட் tuberculosis. எவ்ரி டே 1000 people are dying by tuberculosis. We are not bothered about tuberculosis, but coronavirus வந்து it is not 1000 people die every day, but less than that. But we are more worried about this. This all panic was brought by the media and other people actually. So if you practice M for mask, H for hand washing, and then hot water, and S for social distancing, you can prevent the coronavirus. What are the don'ts in COVID-19? Don't shake hands. யார் கையிலையும் கை கொடுக்காதீங்க. எங்க போனாலும், எங்க ஒரு யாருன்னா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறீங்க, யாரை பார்க்க எங்க போனாலும் கையை மட்டும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ரெண்டாவது வந்து டிஸ்போசிங் யூஸ் டிஷ்யூ அண்ட் ஓப்பன் ஸ்பேஸ். நீங்க மாஸ்கையோ இதையோ எங்கேயும் கண்ட இடத்துல தூக்கி போடாதீங்க. கரெக்டா டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிடுங்க. அது வந்து சோப்புல கரெக்டா வாஷ் பண்ணிட்டு வெயில்ல காய வைக்கலாம். சமயத்துல நீங்க ரீயூஸ் பண்ணணும்னா வெயில்ல காய வைக்கலாம். வெயில்ல சன்லைட் இஸ் இட் செல்ஃப் a disinfectant. If you dry your mask in the sunlight, it is itself a dry disinfectant. And smoking in public places you should not do.
touching the places usually used by public, door handles, gates, other places. That's why we say when you go out, you just wear the mask and then go out. And you come back, and then first you wash your hands first, because you would have touched more of the other places where COVID patient or the asymptomatic patients would also have touched that or those handle. In that case, you can also have the virus in the hands. The first thing that you have to is wash your hands. Traveling to crowded places. So don't go to crowded places, wherever there is a crowded place. So now you can see the fish market, the other fruit markets where there are more crowd. So if there is a crowd, don't go to the crowded places. It is better to avoid crowded places. The last thing I want to say is taking medication without doctor's prescription. So COVID, there are news, there are newspapers, other newspaper, there are many antiviral drugs, there are which is coming in newspaper. Never go to take the antiviruses. That's why even today I have not mentioned any of the drugs except the vitamin C and zinc. And of course, I'm mentioning here the hydroxychloroquine, because most of them, they get hydroxychloroquine, and without prescription for coronavirus, they take hydroxychloroquine. The hydroxychloroquine should not be taken without the doctor's prescription, because without taking ECG, and you have to first find out that you are free from any heart problems. A person with heart problems should not take hydroxychloroquine. So if they take hydroxychloroquine, there's higher chance of death. So many of the people who are unknowingly taken for coronavirus hydroxychloroquine without taking the ECG, that they have end up with fatal. So taking medication without doctor prescription is not advisable, especially in corona, especially the hydroxychloroquine. You should not take any drugs. So any questions you can ask me, any questions. I'm ready to answer, because it is better to ask questions instead of I'm talking. What you need is more important than what I say. Anybody can ask questions related to coronavirus. Sir, I'm Kumar. Yes, sir. Regarding this, Ah. recently some news are coming. It is because of the blood clotting in the blood circulation. Uh-huh. Is it? Yeah, there are many concepts, many this due to blood clotting. All this, whenever a new disease has come, whenever in a new disease has come, there are different concepts occurs, different manifestations there. So we have still now we have not studied it fully about the natural history of a disease. We say natural history of a disease, how the disease. So some of the people it affects the heart, and some of the people it affects the lung. Some of the it causes the stroke, as you said, the clot. It affects the stroke. Stroke also one of the manifestations. So blood circulation itself everywhere it is blocked. That's why lungs problem. The same clotting. This stroke also, it is due to the thrombus. That is called blood clot. Thrombus in solvom. The same blood clot goes to the brain and causes stroke. The same blood clot goes to the heart and stop the infarction. The same clot goes to the liver, lungs, and causes. That's the clot they are saying. There's a clotting occurs in coronavirus. But all those people, it may be different from different. The manifestation and they are different in India, and each individuals are different. That's why we say the manifestations in each individual it differs. So most of it is not in India that the clot, all those things. Most of the foreign studies they have sent the clotting, all those things. But we need not worry about those things. If you follow this four things that I've said, definitely you will not get corona. The most important thing is, yes, sir. When people treating the COVID, are they trying yes, sir, avoiding blood clotting? That's why I'm asking. So they're giving it for fever. Yes. We have, and there are drugs like the heparin, aspirin. Yes. They are using. We have I have studied that they are using the aspirin, other heparin, other anticoagulant drugs. If they found they are going for, then they will give. That's why I said the patient has to be monitored and then treat accordingly. So there is no specific drug.
Some of them go for dyspnea, and even they do other dexamethasone, steroids. Some of the drugs they treat with steroids. So there are different conditions because the manifestation also differs, and the treatment also differs from person to person. Then how long the I have seen a person. I have seen a bronchial asthma patient. He had a severe dyspnea, that is difficulty in breathing, and followed that his pulse oximeter reading also came to 92, 93. Then we have given 2 doses of dexamethasone for 2 days. He became all right. That's all. It all depends what the drugs that we use, what is the symptom that arises. It is not the same for everybody. As I said, 20 to 30% no symptoms. Another 80% it is only mild fever. Only for few number of patients, maybe 1 to 2% of the people, it is very severe. Not more than 2%. how long the virus will be? There are 100 people. It is mostly differs. Some of the studies say after 1 week they become negative. Some they say after 10 days. It is better up to 15 days. To be frank enough, 15 days is more than enough to become negative. After the start of symptom, the first day of symptoms to 15 days, we should be definitely isolated. So the mask and all that we are throwing in, right? In the public place. People are You should not throw in the public place. You should wash at least to soap and water and then put in the dustbin. But It is- mostly, yes, how long this will be, virus will be in that mask? in that Suppose if mask, for it all depends. Many studies are saying it will be for 24 hours. Some studies for 3 days. In plastic, it is for 3 to 4 days. All those things are there, but maybe not more than 24 hours. The mask, if you at one you put in the soap, wash it with soap, immediately it dies. So just when you come it, throw it in a bucket with a soap and water, just immerse it, definitely it will die. Surf, we are commonly using surf, other soap, no, that is more than enough. And then just let it be for half an hour soaked in that, and then remove it, and then you can dispose it. ஹாட் வாட்டர் சொல்றீங்க சார். ஹாட் வாட்டர் Yes. அடிக்கடி குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ன்ற சொல்றீங்க நீங்க? இல்ல ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம நிறைய பேர் போறோம், ஐஸ் வாட்டர் குடிச்சோன்னுவீங்க, நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னுவீங்க. எஸ்பெஷலி சினிமா தியேட்டர் போவோம், we go to cinema theater and get ice cream. So those ice creams are not processed, and this ice cream, when you take the multiplication of the virus, sore throat, நம்ம throatல வைரஸ் இருக்கும், ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆயிட்டாருன்னா வைரஸ் அங்க இருக்கும். If you take hot water, the multiplication doesn't happens. அவ்வளவு வேகமா மல்டிப்ளை ஆகாது கொரோனா வைரஸ். ஹாட் வாட்டர் குடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து வைரஸ் மல்டிப்ளை ஆகுது, அப்படியே மைல்டா இருந்துட்டு போயிடும் ஃபீவர். தட் வைஸ் ஹாட் வாட்டர். இஃப் யூ டேக் சில் வாட்டர், ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர், ஐஸ் வாட்டர் குடிக்கும்போது என்ன ஆகும்னா, யூ ஆர் ப்ரொவைடிங் an environment ஃபார் மல்டிப்ளிகேட்டிங் த வைரஸ். ஸோ நீ குடிக்க என்ன ஆகும்னா வைரஸ் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். தென் யூல் கோ வித் த சிவியர் டிசீஸ். நான் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தோம். I asked them to take hot water, and one of the UK person has said, he has said he had taken only hot water, nothing else. He has recovered from this. Even he had not taken any of the vitamin C or the zinc. So from the day 1 to day 10 days, just he was taking only hot water frequently. So one of the thing is dehydration. So as you said, dehydration also can lead to clot formation. Many of them, they don't know. Dehydration also. So when fever is there, you will dehydrate. So frequent hot water serve two purposes. One is you are hydrated. Number 2, you are preventing the multiplication of the virus in the throat. Good evening, sir. Yes, sir. Good evening. I'm Srinivasan, psychologist, Yes, College sir. of Occupational Therapy. I've seen you Yes, sir. several times. I attended various Viva and Yes. committee meeting and all. So I Yes, have sir. a doubt, not only question, doubt. We are more taking care of hand cleaning, Yes. mainly hand wash. Yes. Regarding footwear, we are walking outside, chappal and shoes. Generally our people பாத்தீங்களா, they'll be எங்க பார்த்தாலும் துப்பி வைப்பாங்க, எச்சில் துப்புறது very common. So that won't carry virus, sir. About we are
Indians morely we are taking we want to keep outside chappal. If it is individual house ன்னு பாத்தீங்களா முன்னெல்லாம் நம்ம செப்பலை வெளியே தான் விடுவோம். இப்போ பிளாட் சிஸ்டம் அது பாத்தீங்களா செப்பல் எவனா தூக்கிட்டு போவானா வீட்டுக்குள்ள பத்திரமா முதல்ல ஷூ செப்பல் உள்ள வைப்போம். About taking cleaning the chappal or shoes, number one question. அதுல கேரி ஆகுமா அது மூலமா? நம்பர் ஒன். நடந்து வெளியே போறோம், செப்பலோட வீட்டுக்குள்ள வரோம், வீட்டு முன்னாடி வீட்டுக்குள்ள விட்டுறோம், சேஃபா இருக்கட்டும் சொல்லி. நம்ம சேஃபை விட செப்பல் சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆச்சுங்களா? அடுத்தது வந்து நிறைய we have come across youngsters died. பாத்தீங்களா ஒரு 25 years 30 years people have died. அதுக்கு என்ன காரணம், மெயின் காரணம் என்ன இருக்கும்? இல்ல அது செகண்ட் கொஸ்டின் வந்து அவங்க வந்து கோமாபிட் கண்டிஷன் இருக்கலாம், ஸ்மோக்கரா இருக்கலாம், ஆல்கஹாலிக்கா இருக்கலாம். அப்போ வந்து டாஸ்மாக் எல்லா இடத்துலயும் தந்துட்டான். So we are not going into those aspects, whether they are alcoholic, smokers, and any other comorbid condition. Even diabetes are there, even from 15, 5 வயசுக்காரங்களும் இருக்கு, 20 வயசுக்காரங்களும் இருக்கு. So what are the other comorbid condition they have? So that has to be studied. அதெல்லாம் இல்லாத வரைக்கும் டெத் ரொம்ப வெரி வெரி ரேர். another thing அவனுக்கு வந்து பயத்தால சில பேர் பாருங்க கொரோனா தான் வந்திருக்கும், வேற சிம்டம் இருக்காது, பயத்தால சூசைட் கூட பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குங்களா, ஸ்ட்ரெஸ் itself can increase. Putting in a patient in a mild fever in the hospital makes him stress, and then he may stress that reduce the immunity. Yes, definitely stress will be definitely decrease the the other thing. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन கேட்டீங்கல்ல, நம்ம நடந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சளியை துப்பி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சளி இருந்ததுனாக்கா அதுல இருக்கிற சான்ஸ் உண்டு. பட் நம்ம நேச்சுரே நமக்கு ஒண்ணு கொடுத்துருக்கு, சன்லைட். நம்ம நாட்டுல சன்லைட் நீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் போய் வெயில நின்னு பாருங்க, எவ்வளவு பாருங்க. அப்ப வந்து இந்த சன்லைட் itself a disinfectant. வைரஸ் இஸ் மோர் ஃப்ரெஜைல். பாக்டீரியாவோட அந்த டிபி பேசில தெரியுங்களா, டிபி பேசில வந்து இந்த சளி துப்புறோம்ல, அந்த சளியில இருக்கும், மாலிக்கு இருக்கும், அந்த பெருக்கும் போது மேல பறக்கும், அப்படி கூட இன்ஃபெக்ட் ஆவாங்க. பட் இந்த வைரஸ் எல்லா வைரஸுமே ரொம்ப ஹீட்னாக்கு வந்து சென்சிட்டிவ். அதனால ஹீட் ஆகும்போது செத்துரும். இந்த சன்லைட் இருக்குங்க இல்லைங்களா, இந்த சன்லைட்லயே செத்து. அதனாலதான் நமக்கு நிறைய பேருக்கு வரது இல்லைன்னா சன்லைட் இட்செல்ஃப் நாங்க சொல்லுவோம் டிஸ்இன்ஃபெக்ட். அதுதான் நம்ம வெளியே போய் வெயில்ல காய போறது எல்லாமே. நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு கொரோனா வந்த உடனே என்ன பண்ணாங்க, பெட்ஷீட் எல்லாத்தையும் போய் எடுத்துட்டு போய் வாஷிங் மிஷின்ல போட்டு, ஹாட் வாட்டர் வாஷிங் மிஷின்ல போட்டு, எதுவும் கோல்டு வாட்டர் கூட போடலாம், ஏன்னா சோப்ல வாஷ் பண்றோம்ல, சோப்ல எடுத்துரும். அடுத்தது இந்த பெட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, பெட் எல்லாம் மொட்டை மாடியில போய் வெயில போட்டு எடுத்தாலே போதும். ஆமா, வெயில் itself sunlight itself a disinfectant. ஒண்ணு இல்ல, நீங்க அப்படியே வெளியே போட்டுட்டு வாங்க, அவ்வளவுதான். ஷூ கைட்டு வை, என்ன கொண்ட வரதுக்கு அதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்றதெல்லாம் இல்ல. மோஸ்ட்லி அது வழியா ஏன்னா ஒரு கிருமி எந்த வழியா நுழையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நோஸ் வழியா தான் நுழையுது, இன்ஹேல் வழியா தான், காத்து மூலியமா தான் நுழையும். நீங்க ஷூவை கைட்டு வைக்கிறீங்க, ஷூவை கையெல்லாம் வந்து கைட்டு வச்சுட்டு வீட்டுல வந்தவன என்ன சொல்லியிருக்கேன், கையை வாஷ் பண்ணிடுங்க சோப் போட்டு. அப்ப கிருமி உங்களுக்கு வரதுக்கு. வெளியே செப்பல் போட்டு போறீங்க, வீட்டுக்கு உள்ளார கைட்டு போடுறீங்க, வந்த உடனே கையை கழுவிடுறீங்க, சான்ஸ் கிடையாது உங்களுக்கு கிருமி வராது. ஏன்னா அது வேற எந்த வழியாவும் ரூட்டாவும் போகாது. ஒவ்வொரு ரூட் இருக்கு. இப்ப டயரியா டிசீஸ்னா வாய் வழியா தான், சாப்பிடுறது தண்ணி அது வழியா தான் வரும், மூக்கு வழியா வர சுவாசிக்கிற மூலியம் வராது. இட்ஸ் a natural pathway சொல்றோம். அதனால சான்ஸ் ரொம்ப ரொம்ப ரிமோட் கம்மிங்க. Thank you sir, thank you for your elaborate answer. Thank you sir. One more question. Yes sir. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நார்மலா சின்ன குழந்தைங்க இருக்கும் போதெல்லாம் நல்லெண்ணெய் இருக்காது, நல்லெண்ணெய் வாயில ஊத்தி விடுவாங்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அந்த மாதிரி இப்போ நீங்க சோப்பு வாஷர்லாம், சோப் எல்லாம் வந்து இட்ஸ் ஆல்சோ மேட் ஆஃப் ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணி தான் சோப் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது கொரோனா பேஷண்ட்டுக்கு ஒரு டிராப் இல்ல ஒரு ஸ்பூனு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, த்ரோட்ல இருக்கக்கூடிய வைரஸ் கில் ஆயிடாதா? அது எனக்கு கரெக்டா தெரியாதுன்னு நான் சொல்லவே கூடாது. இல்ல ஜஸ்ட் நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க சொன்ன சோப்பு கையை வாஷ் பண்ணா அந்த வைரஸோட இது வந்து சோப்பு மேட் ஆஃப் ஆயில் ஆயில் யூஸ் பண்ணலாம். சேம் இப்போ நம்ம உள்ள வந்து டிடர்ஜென்ட் இருக்கு, உள்ள கொடுக்க முடியாது, உள்ள சாப்பிட முடியாது. பட் ஆயில சாப்பிட்டோம்னா ஆயில்ல இருக்க புரோட்டீன் தான் நீங்க மறுபடியும் வேணும்னு கேக்குறீங்க. அந்த புரோட்டீன் வந்து உள்ள இருக்கிறது ஆயில்ல ஃபேட் தான் நிறைய இருக்கு, ஃபேட் தான் அதிகமா இருக்கு.
பட் ஆயில் குடிச்சா எனக்கு தெரியல ஆக்சுவலா வருமா அப்படின்னு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் வந்து நான் ஸ்டடி பண்ணாம நான் வந்து மீடியம் சொல்லக்கூடாது, யாருன்னா ட்ரை பண்ண போறாங்க, அதுக்காக தான் சொல்ல வரேன். தெரியாம சொல்லக்கூடாது. கேட்கறேன் இப்போ இதுல அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணிருப்பாங்களான்றதுக்காக தான் கேட்டேன் நான். சார் ஒன் மோர் क्वेश्चन. எஸ் சார். ஆக்சிபல்ஸ் மீட்டர் சொல்லிருக்கீங்கல்ல, ஆமா, அது எந்த பிரின்சிபல்ல ஆக்சிஜன் லெவல்லாம் கண்டுபிடிக்குது? நம்ம வந்து நான் வந்துட்டு நம்ம பிபி எல்லாம் அந்த பார்த்தோம்னா மெக்கானிசம்லாம் நான் சொல்லல. ரீடிங்ஸ் ஹவ் டு பிலீவ் ஏதாவது ஒரு சிம்டம் வேணும் நமக்கு வந்து இசிஜி எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஆமா ஆமா, பல்ஸோட பிரீத்திங் அந்த இதோட பிரின்சிபல்ல எடுக்கிறாங்க. பட் ஆக்சிஜன் லெவல்ன்றது ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு இந்த பிளட் வெசல்ஸ்க்கு வருது இல்ல தெரியுங்களா, பெரிஃபரியில அந்த பிளட் வெசல்ஸ்ல நம்ம கேபிலரிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ஆக்சிஜன் லெவல் இப்படி பார்க்கலாம். இதுல இந்த ஃப்ளோ இருக்குல்ல, ரத்தம் ஃப்ளோ, அத பேஸ் பண்ணி சொல்லுது. ஆக்சுவலா லங்ல இருந்து பிளட் வந்து ஆக்சிஜன் வந்து பிளட் ஹார்ட்ல இருந்து லங்குக்கு வருது. லங்குக்கு வரும்போது ஆக்சிஜன் எடுத்துட்டு போகுது, எடுத்துட்டு வந்து உடம்பு ஃபுல்லா வருது. உடம்பு ஃபுல்லா வரும்போது இந்த வர்ற பிளட்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு அதுதான் பண்ணுது ஆக்சிஜன் சேச்சுரேஷன். அதாவது அப்போ இந்த ஃப்ளூயிட்ல இதுல கம்மியாச்சுன்னு இல்ல, இதுல கம்மியாச்சுன்னா நீங்க பிரீத் பண்ணல அப்படின்னு அர்த்தம். லங்லயும் லிக்விட் ஆக்சிஜன் இல்லைன்னு அர்த்தம். இல்ல அந்த ஃப்ளூயிடோட வெலாசிட்டி எல்லாம் சேஞ்ச் ஆகுங்களா ஆக்சிஜன் லெவல் மாறுதுன்னா? இப்போ பிளட் வந்து இல்ல, பிளட் சர்க்குலேட் ஆகுது இல்ல நம்ம பாடி, பிளட் சர்க்குலேஷன் லெவல் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். never ஆக்சிஜன் இல்லைன்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இது பல்ஸ் லெவல் வந்து ஆக்சிஜன் ரீடிங் கம்மியாகும். நெக்ஸ்ட் நீலகண்டன் அடுத்த क्वेश्चन. நீலகண்டன் சார் வணக்கம் சார், நான் நீலகண்டன் பேசுறேன் சார். வணக்கம் சார். சார் இந்த லைஃப் ஸ்பேன் ஆஃப் இந்த கொரோனா வைரஸ், இப்போ ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு லைஃப் வரல. வெயில வச்சா எவ்வளவு நேரத்துல டெட் ஆகும்? இப்போ நான் டெய்லி ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண துணி யூஸ் பண்றோம் இல்லையா, அது தண்ணில நினைச்சாதான் போகுமா இல்ல வெயில வச்சாலே ட்ரை ஆயிருமா? அதே மாதிரி மாஸ்க்ல வந்து சில மாஸ்க் வந்து வாஷபிள், சில வாஷபிள் வேண்டாம், வாஷபிள் கிடையாது, நீங்க வெயில வச்சாலே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி இந்த ரீயூசபிள் சொல்றாங்க. அதை பத்தி இந்த லைஃப் ஸ்பேனை பத்தி சொல்லுங்க சார். எவ்வளவு நேரத்துல அது இறக்கும் அப்படின்ட்டு. ரீயூசபிள் யாருக்கு மெயின் அப்படின்னாக்கா வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றோம் தெரியுங்களா, ஹாஸ்பிட்டல் அவங்க வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது டெஃபினட்டா. இப்போ வர்ற மாஸ்க் நீங்க வெளியே போறீங்க அவங்க எல்லாம் வந்து இந்த ஆர்டினரி மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு வந்துடலாம். பட் தோஸ் ஆர் ஒர்க்கிங் இன் N95 மாஸ்க், சர்ஜிக்கல் மாஸ்க், அதெல்லாம் யாருக்கு தேவைன்னா டாக்டர்ஸ், ஸ்டாஃப் நர்சஸ், ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு அவசியம். மற்றவங்க ஆர்டினரி மாஸ்க் வாஷ் பண்ணிட்டு வெயில காமிச்சு மறுபடியும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா இந்த மாஸ்க் யூஸ் பண்ணக்கூடாது, சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கும். மற்ற இங்க கடைகள் போறதுன்னா இந்த மாஸ்க் போட்டுட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வேற யாரா क्वेश्चन? டாக்டர் ஃபீவர் வந்த உடனே இமிடியேட்டா நம்ம டெஸ்ட் பண்ணணுமா? COVID-19 டெஸ்ட் கொரோனாக்கு ஃபீவர் வந்த உடனே டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு காலத்துல மலேரியான்னு வந்தது. மலேரியா அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, 70s 80s சொல்ற மலேரியானாக்கா எல்லா ஃபீவரும் மலேரியா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த குளோரோக்கின் மாத்திரை தான் கொடுப்போம். ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாவே இதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரத்தத்தை மட்டும் எடுத்துருவோம் டெஸ்ட்டுக்கு, அப்புறம் எல்லாருக்கும் குளோரோக்கின் மாத்திரை கொடுத்துருவோம் மலேரியா நினைச்சுக்கிட்டு. ஸோ இப்போ ஃபீவர் வந்தா டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது உடனே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா ஃபீவரும் கொரோனா வைரஸா இருக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு ஐசோலேட் பண்ணிக்கோங்க. ஐசோலேட் பண்ணிட்டு வெயிட் தனியா எந்த ஆன்டிபயோட்டிக்கும் தேவையில்லை, ஆன்டிபயோட்டிக் எதுவுமே தேவையில்லை. விட்டமின் சி, ஜிங்க், ஹாட் வாட்டர் ஆர் கார்கிள், சால்ட் வாட்டர் கார்கிள். நான் சால்ட் வாட்டர் கார்கிள் நான் இங்க ஏன் சொல்லலை அப்படின்னாக்கா, நீங்க கரெக்ட் அளவு பிஞ்ச் கரெக்டா சால்ட் வாட்டர் போடணும் இந்த கார்கிள் பண்ணும்போது. சில பேர் எக்ஸஸா சால்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே வந்து புண்ணாக்கிடும் தொண்டைய. அதனாலதான் கரெக்ட் அளவு சால்ட் போடணும். பிஞ்ச் ஆஃப் சால்ட் 1 டம்ளர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிஞ்ச் அளவு கூட நிறைய பேர் கரெக்டா தெரியாது, அதனாலதான் சால்ட் வாட்டர் கார்கிள் சொல்லல. ஆன்டிசெப்டிக் கார்கிள் பண்ணலாம். ஆன்டிசெப்டிக் கார்கிள் காலையிலயோ ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை பண்ணலாம். கார்கிள் பண்ணா போதும்.
மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம் இல்லீங்களா? மவுத் வாஷ் அதான் மவுத் வாஷ் தான் சொல்றேன். அதான் கார்கிள் சொல்றேன். அந்த மவுத் வாஷ்ல அந்த கார்கிள் தான். யூ கேன் யூஸ் மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம். பெட்டர் ஹாட் வாட்டர் யூஸ் பண்றது பெட்டர். எனி மவுத் வாஷ் எல்லாம் யூஸ் பண்றது பதிலா. ஒரு டம்ளர் எவ்வளவு சால்ட் போடலாம் சுமாரா? அதான் ஒரு பிஞ்ச் சால்ட் தான். அந்த சால்ட்டோட டேஸ்டே தெரியக்கூடாது. போட்டுறாங்க, ஒரு ஸ்பூன் போட்டுறாங்க. அதுதான் சொல்றேன். இந்த ஒரு ஸ்பூன் போடுறதுனால என்ன ஆகும்னா தொண்டை புண்ணாயிடும். எப்பயுமே சால்ட் நீங்க அந்த உப்புளத்தெல்லாம் ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா கால் எல்லாம் புண்ணா இருக்கும். அந்த சால்ட் நம்ம உப்பு நம்ம எல்லாத்துலயும் நம்ம ஊருக்கா மத்த எல்லாத்துலயும் ஏன் உப்பு போடுறோம் அப்படின்னா மாய்ஸ்சரை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் அதுக்கு அதிகம் சால்ட்டுக்கு. ஸோ அதோட நம்ம தொண்டைக்கு நீங்க அதிக சால்ட் உள்ள போட்டீங்கன்னா அங்க மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணி புண்ணாக்கிடும். ஸோ அதனாலதான் இப்ப நான் சொல்லும் போது கூட சால்ட் வாட்டர் கார்கிள் நிறைய பேருக்கு சொல்லுவோம். அதை ஏன் சொல்லுறேன்னா கரெக்டா பண்ண மாட்டாங்க. அதுக்கு பெட்டர் ஹாட் வாட்டர் குடிக்கிறது இஸ் பெஸ்ட் கம்பேர்ட் டு அதர். தேங்க்ஸ் டாக்டர். தெரியாம இதுவரை நிறைய உப்பு போட்டா நல்லா சீக்கிரம் ஆயிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப போட்டீங்கன்னா புண்ணாயிடுங்க தொண்டை. புண்ணாயிடுச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வேற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஃபர்தர் உங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் வராது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அந்த இடத்துல மறுபடியும் சோர் த்ரோட் வரும். அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் சோர் த்ரோட். வேக்சின் வந்துருச்சா? யூஸ்க்கு வந்துருச்சுங்களா? இல்ல, வேக்சின் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்போ இங்க இந்தியாவில் முடிச்சிருக்கோம். இப்போ செகண்ட் ஸ்டேஜ் போறோம். தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் இப்பதான் நமக்கு இந்த வேக்சின் கிடைக்கும். ஸோ மினிமம் ஒரு another 3 to 6 months ஆகும் நமக்கு எல்லாத்துக்கும் வேக்சின் கிடைக்கிறதுக்கு. இது கில்டு வேக்சின் தான். இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு 6 மாசம் கழிச்சு தான் சொல்ல முடியும் கரெக்டாவே. பட் மருந்து கண்டுபிடிக்கல இல்லீங்களா? மருந்துலாம் ஆன்டிவைரல் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய ஆன்டிவைரல் எல்லாம் கண்டுபிடிக்காங்க. இதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு வைரல் ட்ரக் கிடையாது, நிறைய ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் கொடுத்துருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாத்திரை சொல்றாங்க. ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் சொல்றாங்க, ஐவர்மெக்டின் சொல்றாங்க, சில பேர் ஏசைக்ளோவிர்னு சொல்றாங்க. அந்த ஏசைக்ளோ குரூப்ல நிறைய இப்ப ஃபார்மசில நிறைய ட்ரக்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் சொல்றாங்க. பட் ஹவு ஃபார் இட் இஸ் எஃபெக்டிவ்? பட் இதுக்காக ஜெனரலா இருக்கு இப்போ இல்லீங்களா? இருக்கு ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் இருக்கு இதுக்காக. அது யூஸ் பண்ண எந்த அளவு இல்ல அதான் எந்த எஃபெக்டிவ் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ஆன்டிவைரல் ட்ரக்ஸும் நம்ம என்ன பண்ணணும், ஏர்லி ஸ்டேஜ்ல சாப்பிடணும். ஆக்சுவலா லங்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிட்டா கூட அதுக்கு எஃபெக்ட் இருக்குல்ல. வருமுன் காப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைரல் ட்ரக்ஸ் ஒரு 8வது நாள் 9வது நாள்ல போய் நம்ம ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அதோட எஃபெக்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 days சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும்போது சாப்பிட்டாங்கன்னா கரெக்டா. இதான் ஃபாலோ பண்றது இல்ல. நல்ல வென்டிலேட்டர் ரூம்ல இருக்கணும், ஹாட் வாட்டர் குடிக்கணும், நல்ல சத்து சாப்பாடு சாப்பிடணும், விட்டமின் சி அண்ட் ஜிங்க் போட்டா இது போதும். ஒரு சாப்பிடும். இப்ப கூட எஸ்ஆர்எம் குவாரண்டைன் சென்டர்ஸ்ல எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. மைல்டு சிம்டம்ஸ், ஃபீவர் அப்படின்னு இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாம் கியூர் ஆகி போயிட்டு தான் இருக்காங்க. Any other questions? Thank you, doctor. Thank you. Sir, any other question? Sir, any question illa? Close. Okay. Yes, sir. No question, we can close. Yes, sir. Dear all, hope all would have known little more about the virus and its impact on the whole society through this webinar. Thanks to Dr. Loganathan for sparing his valuable time and delivering a speech on the current critical issue. My sincere thanks to all my UBA and IEI team for making this meet a successful one. Thank you all once again. Thank you, sir. Thank you, sir. Thank you, Thank sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.